கேட்கவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறேன். ஹலோ ஹலோ, வணக்கம் சார், உங்க பேரு? என் பேர் பிரசாத் மல்லவாய், தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே. அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மீடியாவில் தான் இருக்கிறேன். மீடியால என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க பர்டிகுலரா? டிபார்ட்மெண்ட் நம்ம ஏடியில் இருக்கிறேன். நான் டாக் டிவியில் வந்து ஏடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தஞ்சாவூர்ல. ஓகே ஓகே. அண்ட் சென்னை ஆக்சுவலேஷன் நல்லா பூர்த்தியாக அண்ணெல்லாம் வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணா அவங்கள்ட்ட பேசலாம்ண்ணா, அவங்கள்ட்ட கேட்பாங்க. சொல்லுங்க. அண்ணா, முதல் விஷயம் என்னன்னா, தலா என்னை பற்றி பேசணும். சொல்லுங்க. தலா அஜிதன் பற்றி பேசணும். சொல்லுங்க. பேசுங்க. நீங்க பெரிய மாசு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து தலானோட பெரிய ஒரு ரசிகன் தெரியும். நீங்க அவர் ஸ்பாட்ல எங்க அவைலபிள் ஆனாலும் டக்குன்னு போயிடுங்க. கரெக்ட். உங்களோட ஃபுல் அப்டேட்ல நான் இருக்கேன். அதான் ஃபாலோ பண்றேடா, பாடி சோடா மாதிரி உங்களை பத்தி எல்லாம் சொல்றேன். பாடி சோடா. ஆனா அண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்துல உண்மையான அண்ணன் கேட்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒண்ணுண்ணா, தலை அண்ணனை ஒரு பிடிச்சதுக்கு ரெண்டு விஷயம் நீங்க சொல்லணும். சொல்லுங்க. ரெண்டே விஷயம் தான் சொல்லணும். எனக்கு நிறைய இருக்குன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ரெண்டு விஷயம் என்னன்னா, டென்த்ல நீங்க உள்ள வந்தீங்க பாத்தீங்களா, ஹீரோ வந்திருந்தீங்கன்னா பெரிய அப்டேட் ஆயிருந்தீங்க. ஹீரோ ஆகிறதுக்கு அடுத்த அப்டேஷன் என்ன, இது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது விஷயம்னா ஏதோ சைன் பண்ணிட்டீங்களா என்னங்கிறத சொல்லிருங்க. மூணாவது விஷயம்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின், சேதுன்னா உங்களுக்கு சேதனை விஜய் சேதுங்களா தெரியுது. அண்ணனும் ஸ்ட்ரென்த்ல தான் ஃபர்ஸ்ட் உள்ள சொல்லி வந்தாங்க. அண்ணன் இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு நல்லா இப்ப நீங்க சாலிகிராமம் எல்லாமே நீங்க பேசுனீங்க கம்ப்ளீட்டா. கண்டிப்பா விஜய் சேதுபதி பத்தி நீங்க மூணு விஷயம் கேட்டிருக்கேன். ஒண்ணு தலை அஜித் அண்ணன். சொல்றேன். அதாவது ஒண்ணு இல்ல, அஜித் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட தன்னம்பிக்கை. ஓகேங்களா? அவரோட தன்னம்பிக்கை வந்து அவ்வளோ வேற லெவலில் இருக்கும், அவரோட அந்த கான்ஃபிடென்ட் லெவலு. ரெண்டாவது வந்து அவர் சுற்றி இருக்கிறவங்கள அப்படி பார்த்துப்பார். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது இல்லையா, அப்படி பார்த்துப்பார். ஓகேங்களா? இது வந்து அஜித் சாரோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக. எப்போவுமே அவரோட அந்த தன்னம்பிக்கை எப்போவுமே இருக்கும். யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும், நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது அந்த சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற எல்லாரையும், அதாவது அது வந்து மேலே உள்ள ஆளாக இருக்கட்டும், கீழே வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவர் பார்க்குற விஷயம் ஒரே விதமாக பார்ப்பார். அப்புறம் புதுசாக ஏதோ சைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னார். நிறைய நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அது அவர் பார்த்த மாதிரியே பேசுகிறாரு. அது என்ன சார் விஷயம்? இல்லை, அது எனக்கு அந்த சைனிங் தெரியல. ஒருவேளை நான் இயக்கிய படத்தை பற்றி சொல்கிறாருன்னு தெரியல. நான் ஆல்ரெடி ஒரு படம் இயக்கியிருந்தேன். ஹீரோவா கேட்டார். அதான் அந்த ஹீரோவெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. ஹீரோலாம் இந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் தான் நிறைய சைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சித்திரை செவ்வானம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்த படங்கள் பண்ண போகிறோம். அடுத்த படங்கள் டைரக்ஷனுக்கு அதை பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனோட அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரம் வரும். மூணாவது விஜய் சேதுபதி சார். நான் சொல்கிறேன், ரொம்ப பிடித்தமான மனிதர். இன்னொன்று வந்து மனசில் இருக்கிறத டக்குன்னு சொல்கிறது. சொசைட்டி மேலே நிறைய அக்கறை உள்ள மனிதர். நம்மளுக்கு விஜய் சேதுபதி சாரை பார்த்தீங்கன்னா சொசைட்டி மேலே நிறைய அக்கறை உள்ள மனிதர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னை முதல்ல இயக்குனர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினது வெறும் ஸ்டண்ட் மாஸ்டர்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ, ஸ்டேஜில் இவர் ஒரு பெரிய இயக்குனர் ஆவார் அப்படின்னு சொன்னது முதல்ல அவர் தான். ஓகேங்களா? அது வந்து மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் இருக்கும். சில்வர் ஸ்டண்ட் மாஸ்டர், நீங்கள் வந்து வெறும் ஃபைட் மாஸ்டரில் நீங்கள் இயக்குனருக்கு தகுதி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் படம் சைன் பண்ணி படம் ஷூட்டிங் டைரக்ஷனுக்கு போகும்போது அவர்கிட்ட தான் சொன்னேன், சார் நீங்கள் சொன்ன வார்த்தை பழிச்சிடுச்சு சார்ன்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு வார்த்தையும் கேட்டிருக்காரு, நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, ஏன் நடிகர் ஆகக்கூடாது அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக உங்கள் ஆசிரியர் வாக்கு பழிப்புங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய படங்கள் நடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல மனிதருடைய வாக்கு பழிக்கும். அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி சார் எப்போவுமே. சொசைட்டி மேலே உள்ள அக்கறையினால அவர் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என் மேலே ரொம்ப அன்பு ஜாஸ்தி, அதனால் அது சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.